ஓசூரில் உடுப்பி மடாதிபதிக்கு குரு வந்தனம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆவேச பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் மடத்தின் மடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த சுவாமிஜிக்கு குரு வந்தனம் மற்றும் அவரது 38வது அவதார தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறுவர்களின் வேத மந்திரங்கள் முழங்க குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மடாதிபதி விஸ்வபிரசன்ன தீர்த்த சுவாமிக்கு மலர் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்காக பணியாற்றி வரும் சமூக சேவகர்களை மடாதிபதி கௌரவித்தார். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி அவர் ஆசி வழங்கினார். இந்த விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், சிட்டி யூனியன் வங்கி செயல் அலுவலர் விஜய் ஆனந்த், பெங்களூரு BSNL உதவி பொது மேலாளர் குருபிரசாத் ஆச்சார் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குரு தத்துவத்தின் அவசியம் குறித்து பேசுகையில் பகுத்தறிவாளர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை கடுமையாகச் சாடினார். நாம் எந்த மடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் குரு என்ற தத்துவம் ஒன்றுதான். கடவுள் என்பது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் குரு என்பவர் கடவுளின் நடமாடும் உருவம். நாம் உதவியற்ற நிலையில் இருக்கும்போது நமக்கு கை கொடுப்பது குருவின் அருள்தான். தமிழ்நாட்டில் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு குருவை வணங்குபவர்களை அயோக்கியன், முட்டாள், காட்டுமிராண்டி என சொல்பவர்கள்தான் உண்மையான அயோக்கியர்கள், முட்டாள், காட்டுமிராண்டிகள் என்று ஆவேசமாக அவர் பேசினார். நீதிபதியின் இந்த பேச்சு அங்கிருந்தவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மடாதிபதியின் ஆசியை பெற்றனர். இப்ப நம்ம குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடத்தை சார்ந்திருக்கலாம், ஒவ்வொரு டினாமினேஷன் சார்ந்திருக்கலாம். ஆனா குருங்கிற தத்துவம் ஒன்றுதான். தட்சிணாமூர்த்தி அதுதான் பிரிக்கிறது. கடவுள் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்டான விஷயம் பார்க்கல. ஆனா குருங்கிறது கடவுளோட ஒரு லிவிங் பிரசன்ஸ். கடவுளோட காலை பிடிச்சிக்கிறது கஷ்டம், ஆனா குருநாதரோட காலை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது நமக்கு தைரியம் கொடுக்கறது, நமக்கு கை கொடுக்கறது அப்படிங்கிறதுனா குருநாதரான அருள் மட்டும்தான் முடியும், எதுவும் முடியாது. தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளர்கள் சொல்றாங்க. அவங்க நம்ம குருவை ஒரு கடவுளோட சுரூபமா பார்க்கறதுனால நம்மள அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி என்னமெல்லாம் சொல்லலாம். நான் சொல்றேன், அப்படி சொல்றவாதான் அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி நான் சொல்றேன்.